மனிதருள் புனிதர் புனித அப்போலினாரிஸ் கிளாடியோஸ். துருக்கி நாட்டின் மத்திய பகுதியான பிரிகியாவில் வாழ்ந்தவர் அப்போலினாரிஸ் கிளாடியோஸ். அங்கு ஹிராபோலிஸ் என்னும் இடத்தின் ஆயராக ஏறக்குறைய 170 முதல் 180 ஆண்டு வரை பணியாற்றினார். இவரது காலத்தில் நிலவிய தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக மிக தீவிரமாக செயல்பட்ட இவர் தமது கருத்தாழமிக்க போதனையால் எதிரிகளை வாயடிக்க செய்வதில் வல்லவராக திகழ்ந்தார். எந்த அளவுக்கெனில், சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திப்பது போல அவர்களது இடங்களுக்கே சென்று தமது வாதத்தை நிகழ்த்தி வெற்றிகரமாக திரும்பியிருக்கிறார். தப்பறை கொள்கையை பரப்பும் எல்லோரிடமிருந்தும் வரும் கருத்துக்கள் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவன அல்ல, மாறாக சாத்தானிடமிருந்தும் பிற சிலைகளிலிருந்தும் வருபவைகளே என்று கொதித்தெழுந்தார். யூதர்களுக்கு எதிராக 2 புத்தகங்கள் எழுதி பரபரப்பூட்டினார். கிறிஸ்தவர்களை எதிர்க்கும் வேற்றினத்தவர்களுக்கு எதிராக 5 புத்தகங்கள் எழுதி அவர்களுக்கு அச்சமூட்டினார். உண்மை பற்றி 2 புத்தகங்கள் எழுதிய அப்போலினாரிஸ் கிளாடியோஸ் தமது எழுத்துக்களால் புரட்சி செய்தார். ஆனாலும் இவையுள் எந்த புத்தகமும் இப்போது நமக்கு கிடைக்கவில்லை. பேரரசர் மார்குஸ் அரேலியாஸ் தான் போரில் வெற்றி பெற ஜெபிக்குமாறு அப்போலினாரியுஸை வேண்டினார். கிறிஸ்தவ மக்களை யாதொரு ஆபத்தும் நெருங்காமல் காத்திட தயாரானால் ஜெபிக்கிறேன் என்று அப்போலினாரிஸ் நிபந்தனை விதித்தார். நிபந்தனையை ஏற்று பேரரசர் ஒப்புதல் அளித்ததால் மக்கள் அனைவருடனும் இணைந்து ஜெபித்தார். போரில் பேரரசர் வெற்றி பெற்றார். கிறிஸ்தவர்களை சமய வித்தியாசம் காட்டி துன்புறுத்தக்கூடாது என்று பேரரசர் அரசாணை பிறப்பித்தார். ஆனாலும் ஏற்கனவே இருந்த சட்டங்களை முழுமையாக மாற்ற தைரியமில்லாதவராக இருந்தார். எனவே தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த மறைக்கலகத்தில் அப்போலினாரிஸ் மறைசாட்சியானார். புனித அப்போலினாரிஸ் கிளாடியோஸ் எங்களுக்காக மன்றாடும்.